எனது கவிதை புத்தகத்தை பற்றி எனது பேராசிரியர் அந்த வெளியீட்டு விழாவில் இப்படித்தான் பேசினார். பட்டுப்போன ஒரு ஒற்றை மரத்தின் மீது அமர்ந்திருக்கும் ஓர் ஒற்றை குயிலின் அடிமனத்து சோகப் பாடல்கள் இவை. எங்கு சுவைத்தாலும் மாறாமல் இனிக்கும் வெல்லக்கட்டி. என் வீட்டிற்கு அருகில் ஒரு காலிமனை உண்டு. அங்கே சில மரங்கள் இருந்தன. அங்கே ஒரு குயில் தினமும் காலையும் மாலையும் கூவிக்கொண்டே இருக்கும். என் பேராசிரியர் என்னை பற்றி சொன்ன அந்த வரிகள்தான் நினைவுக்கு வரும். அந்த குயிலின் சோகம் என்னை என்னவோ செய்கிறது. அந்த குயிலோடு சேர்ந்து எனக்கும் அட வேண்டும் போல் இருக்கிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னை பற்றி சொல்கிறேன். எனக்கு அழுவது பிடிக்காது, அழுபவர்களையும் பிடிக்காது. என் மகள் சுனிதா சிறுமியாக இருந்த போது சும்மா அழுததற்காகவே என்னிடம் நிறைய அடி வாங்கி இருக்கிறார். இப்படியாக காலையும் மாலையும் முறைப்படி தவறாமல் வந்தன. குயிலும் ஓயாமல் வந்தது, தன் சோகத்தை பாடிக்கொண்டே இருந்தது. குயில் வர தாமதமானால் மனம் ஏனோ ஏங்கும். ஆனால் இப்போது அந்த குயிலை காணவில்லை.